பிரான்சின் அண்மையில் நிலவிய கடும் வெப்ப அலை காரணமாக உணவக தொழில்துறையினர் பெரும் சரிவை சந்தித்துள்ளனர். ஹோட்டல் மற்றும் உணவக வர்த்தக சங்கத்தின் ஆய்வின்படி 55% தொழில் வல்லுநர்கள் தங்கள் வருவாயில் கடும் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளனர். இதில் 30% உணவக உரிமையாளர்கள் கடந்த ஆண்டை விட 30%க்கும் அதிகமான இழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கடந்த வாரம் மக்கள் உணவகங்கள் மற்றும் பார்களுக்கு செல்வதை தவிர்த்தனர். வெப்பத்தின் தாக்கம் தணிந்துள்ள நிலையில் இப்போதுதான் வாடிக்கையாளர்கள் மீண்டும் உணவகங்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். வீட்டை விட வெளியே அமர்வது உடல் நலத்திற்கு உகந்ததாக இருக்காது என்பதால் மக்கள் தங்கள் வீடுகளிலே இருக்கவே விரும்புகின்றனர். குளிர்சாதன வசதி இல்லாத உணவகங்கள் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளன. சில இடங்களில் வாடிக்கையாளர்களின் வருகை 60% வரை குறைந்துள்ளதாக உணவக மேலாளர்கள் வருத்தத்துடன் கூறுகின்றனர். எதிர்காலத்தில் வரக்கூடிய வெப்ப அலைகளை கருத்தில் கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு வீட்டிற்கே உணவை விநியோகம் செய்யும் முறையை விரிவுபடுத்த உரிமையாளர்கள் திட்டமிட்டு வருகின்றனர். வெப்பம் வாடிக்கையாளர்களை மட்டுமல்லாமல் ஊழியர்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. சுமார் 9% உணவகங்களில் ஊழியர்கள் சோர்வு, கடும் வெப்பத்தில் சமையலறையில் பணியாற்ற முடியாத சூழல் மற்றும் கூடுதல் இடைவேளைகளின் தேவை போன்ற சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர்.